ருச்சோ பயோடெக்லேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிவினிட்டின்னு சொல்லக்கூடிய ஆல் இன் ஆல் ஒன் சீட் இன்புட் பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த சீட் காம்போவில் லெவல் சீடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சீட் காம்போவில் நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி விதைகள் கொரியாண்டர் சீடோட ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே கொத்தமல்லி விதைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை டேரெக்டாக நம்ம வந்து சோ பண்ண முடியாது, டேரெக்டாக நம்ம விதைக்க முடியாது. அதை நம்ம ரெண்டாக உடச்சி தான் நம்ம விதைக்க முடியும். இதோட ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே வந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த சீட்ஸோட ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட நல்லாவே இருக்குது. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா குட் அப்படிங்கிற கிரேடில் நம்ம வந்து கேட்டகரி பண்ணலாம். விதைகள் தானே நல்லா முளைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம இந்த கொத்தமல்லி செடிகளை வந்து ஒழுங்காக பராமரிப்பு பண்ணாமல் விட்டோன்னா செடி வந்து ஒழுங்காக வளராது. ஸோ கொத்தமல்லி விதைகள் செடியிலேருந்து நம்ம வளர்க்குறது, விதைகள்லேருந்து நம்ம செடி வளர்க்குறதுக்கு அதுக்கான ஒரு சில பராமரிப்பு இருக்குது. அதை நம்ம அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்டு வித் கார்டன் வாலா சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் கார்டனிங் அப்டேட்ஸ். இணைந்திடுங்கள்.